இப்போ யாரை கேட்டாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, யாரை கேட்டாலும் எனக்கு ரொம்ப டெய்லி லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் யாருக்காவது தெரியுமா? இல்லை நம்மளுக்கு உண்மையிலே ஸ்ட்ரெஸ் இருக்கா, இல்லை சாதாரண ஒரு லைஃப் ப்ரெஷரே நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளாவே அதை ஹை ஆக்கிக்கிறோமான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அது ஏன் வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? அது ஒரு மித்து. அதை பிரேக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ் கிடையாது. எல்லாரும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா பெரிய நோய் வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ் கிடையாது. நம்ம லைஃப்பில் நார்மலாக நமக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருது, ஒரு ஹெவியான சேலஞ்ச் வருது அப்படின்னா அதுக்கு நம்மளோட பாடியும் நம்மளோட மைண்டும் கொடுக்குற ரெஸ்பான்ஸை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்க போனால் யாருக்குமே ஸ்ட்ரெஸ் வராதா என்ன? எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வரும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் எதனால ஏன் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபியூச்சரை நினச்சிருக்கலாம், இல்லை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆஃபீஸில் இருக்க ஒர்க் ப்ரெஷரு, இல்லை ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் கான்ஷியஸெல்லாம் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சும்மா உட்காந்து ஓவர் திங்க் பண்ணுவோம்ல, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். நமக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது, நம்மளா ஏதாவது ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவோம். அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாரோட லைஃப்லையுமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் பர்சன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு கம்மியாகுமா இல்லை அதிகமாகுமான்றது. ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே வந்துருச்சு, நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஒரு குட்டி ப்ராப்ளம் கூட ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக தெரியும். நைட்டில் சரியாக தூங்க முடியாது, நம்மளோட டே டு டே லைஃப் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்புறம் தேவையில்லாத ஒன்றுமே இருக்காது அந்த விஷயத்தில், அதுக்கு உட்காந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். தேவையில்லாத ப்ராப்ளமை நம்மளாவே நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த சைன்லாம் எப்போயாவது வந்தால் பிரச்சனை கிடையாது. லைஃப்பில் எப்போயாவது வரலாம் அந்த மாதிரி, அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டெய்லியும் இது ரெகுலராக தொடர்ந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கான்ஷியஸாக அதில் கவனம் செலுத்தணும். ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை அக்செப்ட் பண்ணணும். எதனால நம்மளுக்கு வந்திருக்கு, நம்மளே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டோமா, இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்க இதை கிரியேட் பண்ணாங்களா, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்களான்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes அதை பிரேக் விட்டுருங்க. ரிலாக்ஸ் ஆகி ப்ரீத் பண்ண கற்றுக்கோங்க. இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ப்ராப்பர் ஸ்லீப் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை யாராவது சின்னதாக சொல்லிட்டாங்க, எல்லாருக்குமே நார்மலாக கோவம் வரும். மூஞ்சிக்கு முன்னாடி யாராவது சொன்னாலே பயங்கரமாக கோவம் வரும். ஆனால் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது ஒர்த்தா அப்படின்றத பாருங்கள். ரிப்ளை பண்ண முடிஞ்சுது, உங்களால் ரிப்ளை கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ரிப்ளை கொடுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஆர்கியூ பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அந்த விஷயம் அவங்க கூட சண்டை போடுறது ஒர்த்தா அப்படின்றது பாருங்கள். இல்லையா, ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வேலையை பார்த்துட்டு. அனாவசியமாக அவங்க கூட போய் அவங்க சப்பையாக ஒரு மேட்ரு சொல்லியிருப்பாங்க, ஏதாவது உங்களை வெறுப்பேற்றணும் அப்படின்னே அவங்கள சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் மல்லு கட்டிட்டு நமக்கு சண்டை போடுறதுனால நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு, எனர்ஜி தான் வேஸ்ட்டு, மற்றபடி நோ யூஸ். அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட நெகட்டிவாக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டிப்ரெஷனு, இந்த அனெக்சிட்டி எல்லாரோட லைஃப்லையுமே இது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அது போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுதா என்னன்றதை நம்ம பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம எப்படி கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் நம்ம கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அது எதனால் வந்துச்சு. மணினாலையா, இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமா, இல்லை ரிலேஷன்ஷிப்பா, இல்லை நார்மலாக ஸ்டடீஸா, எக்ஸாமா, இல்லை ஆஃபீஸ்னாலையா, ஒர்க் ப்ரெஷரா, எதனால் வருது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நம்ம லைஃப்பில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது, இன்னொன்று நம்ம கண்ட்ரோலில் இல்லாதது. கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் இருக்கிற இந்த ப்ரெசண்ட்டை நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்குறேன். எந்த ப்ராப்ளமே இல்லை நம்ம லைஃப்பில், நம்ம ஹாப்பியாக இருக்கோம், ஜாலியாக இருக்கோம். ஆனால் நம்ம எதையாவது ஒரு சின்ன விஷயத்தை நினச்சி ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஓவர் திங்கை ஆக்ஷனாக மாற்ற பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேப்பரை எடுத்து ரைட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கோ, ஒரு குட்டி குட்டி விஷயம் என்ன ஓடுதோ, எவ்வளோ தாட்ஸ் ஓடுதோ, எவ்வளோ மெமரிஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதுங்க. இது எதனால் வருது அப்படின்றத கண்டுபிடிங்க. அப்புறம் அதுக்கு சொல்யூஷன் தேடுங்க. ஒருவேளை இப்படி பண்ணால் இது நல்லா இருக்குமான்றதுக்கு சொல்யூஷன் தேடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக கம்மியாகும். அண்ட் நிறையா பேருக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா?
எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அங்கே முக்கியம் கிடையாது. எண்ட் ஆஃப் த ரிசல்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அங்கே பர்ஃபெக்ஷன் அப்படின்றது அவசியம் கிடையாது. ப்ராக்ரஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க தயங்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒரு வேளை சால்வ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதை மற்றவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி அவங்க கிட்ட சொல்யூஷன் வாங்கலாம். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸ்ட்ரெஸ் கூட நம்மளுக்கு கம்மியாகும். அதனால எப்போதுமே ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. அது உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ் யாருனாலும் இருக்கட்டும். அவங்க கிட்ட கொஞ்சம் போய் ஷேர் பண்ணுங்க. இல்லை ஐடியா கேளுங்க. அவங்க ஏதாவது சஜஷன் கொடுப்பாங்க, சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ல உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லானாலும் ஆகலாம். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.